Hi students, நீங்க இப்போ 8th ல இருந்து 12th வரையும் படிச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ல இருந்து சர்டிபிகேட்ஸ் அண்ட் அவார்ட்ஸ் வேணுமா? அப்ப இந்த வீடியோ பாருங்க. ஜூலை 19th வரையும் நடக்கிற இந்த குவிஸ் காம்படிஷன் அப்புறம் பெயிண்டிங் காம்படிஷனை நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா ISROல இருந்து உங்களுக்கு சர்டிபிகேட்ஸ் வரும். இதோட டீடைல்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் கீழே கொடுத்துருக்க லிங்க் கிளிக் பண்ணி சைன் அப் பேஜுக்கு போய்க்குங்க. அங்க உங்களுடைய இமெயில் அட்ரஸ் கொடுங்க. உங்க இமெயில் அட்ரஸை மறுபடியும் வெரிஃபை பண்றதுக்காக திரும்பியும் கொடுங்க. உங்களுடைய பாஸ்வேர்ட் டைப் பண்ணுங்க. இந்த பாஸ்வேர்டுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கீழே இருக்கு. அதாவது மினிமம் 8 கேரக்டர்ஸ் இருக்கணும். ஒரு அப்பர் கேஸ், ஒரு லோயர் கேஸ், ஒரு நியூமரிக் கேரக்டர் அண்ட் ஒன் ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கு. இது உங்க இமெயில் ஐடிக்கான பாஸ்வேர்ட் இல்ல, இது ISRO வெப்சைட்கான பாஸ்வேர்ட். நெக்ஸ்ட் உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், உங்களுடைய சர்நேம். அப்புறம் இது ஆல் இண்டியா காம்படிஷன்றதுனால இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இதுல அலோவ் பண்றாங்க. அப்போ உங்களுடைய கண்ட்ரி இந்தியா சூஸ் பண்ணீங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய ஸ்டேட் சூஸ் பண்ணீங்க. அப்புறம் உங்களுடைய சிட்டி அல்லது டவுன். நெக்ஸ்ட் உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துங்க. எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்களோ அந்த ஸ்கூலுக்கான நேமை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் எந்த கிளாஸ் நீங்க படிக்கிறீங்களோ அந்த கிளாஸை சூஸ் பண்ணீங்க. மேல கொடுத்துருக்க இந்த கேப்ஷனை நீங்க டைப் பண்ணிட்டு கிரியேட் மை அக்கௌண்ட் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சக்சஸ் மெசேஜும் ஒரு இமெயிலும் வந்துடும். அந்த இமெயில உங்களுக்கு இந்த காம்படிஷனுக்கான கம்ப்ளீட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களுக்கு அதுல இருக்கும். இந்த காம்படிஷனுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பார்ப்போம். இன்டர்நேஷனல் மூன்ஸ் டே 2023 அப்படின்ற டைட்டில்ல நடக்கிற இந்த ஈவெண்ட்ல 2 விதமான காம்படிஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் காம்படிஷன் வந்து குவிஸ், அதாவது லூனார் எக்ஸ்ப்ளோரேஷன் பத்தி குவிஸ் காம்படிஷன் இருக்கு. இதுல வந்து 30 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒவ்வொரு கொஸ்டினும் நீங்க ரைட்டா ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 மார்க்ஸ் உங்களுக்கு அவார்ட் பண்றாங்க. அதே மாதிரி நீங்க ஒரு கொஸ்டின் தப்பா ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவ் மார்க்கும் இருக்கு. இதுல வர எல்லா கொஸ்டின்ஸும் நீங்க அட்டென்ட் பண்ணி ஆகணும். அண்ட் வித்தின் 15 மினிட்ஸ் 15 நிமிஷத்துக்குள்ள நீங்க இந்த குவிஸ் காம்படிஷனை முடிச்சாகணும். நெக்ஸ்ட் இந்த குவிஸ் காம்படிஷன் ஆன்லைன்ல தான் நடக்குது. அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு தடவை தான் இந்த குவிஸ் காம்படிஷனை பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இதுல நீங்க 50% அண்ட் அபவ் மார்க்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா யூ வில் பி அவார்டட் சர்டிபிகேட்ஸ். உங்களுக்கு ISROல இருந்து சர்டிபிகேட்ஸ் வரும். ரெண்டாவது காம்படிஷன் பாத்தீங்கன்னா போஸ்டர் அல்லது பெயிண்டிங் காம்படிஷன். நீங்க இந்த லூனார் எக்ஸ்ப்ளோரேஷன் பத்தி ஒரு பெயிண்டிங் வரைகிறீங்க அப்படின்னா, மூன் எக்ஸ்ப்ளோரேஷன் பத்தி நீங்க அந்த பெயிண்டிங் வரைஞ்சீங்க அப்படின்னா இதை நீங்க இந்த காம்படிஷன் மூலியமா சப்மிட் பண்ணலாம். உங்களுடைய ஒரிஜினல் பெயிண்டிங் மட்டும் தான் இதுல சப்மிட் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்க ஸ்கேன் பண்ணி அதை அவங்க கொடுக்குற லிங்க்ல அப்லோட் பண்ணணும். நீங்க ஸ்கேன் பண்ற ஃபார்மேட் வந்து PDF, PNG அல்லது JPEG தான் இருக்கணும். நீங்க அப்லோட் பண்ற இமேஜ் சைஸ் 1 MB குள்ளதான் இருக்கணும். இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த பெயிண்டிங் காம்படிஷன்ல நீங்க கலந்துக்கலாம். இந்த பெயிண்டிங் காம்படிஷன்ல உங்களுடைய பெயிண்டிங்ஸ் செலக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ISRO வெப்சைட்லயே உங்களுடைய பெயிண்டிங்கை லிஸ்ட் பண்ணுவாங்க. ஏற்கனவே செலக்ட் ஆன பெயிண்டிங்ஸ் ISRO வெப்சைட்ல லிங்க் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு வேணா அதை பாருங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த குவிஸ் காம்படிஷன், பெயிண்டிங் காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு நிறைய அவார்ட்ஸ் வின் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த விஷயத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த காம்படிஷன் பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட். தேங்க்யூ.